ஒரு காலத்தில் பசுமையான காட்டில் பிகு என்ற பெருமைமிக்க மயில் வசித்து வந்தது. பிகு சூரிய ஒளியில் மின்னும் அதன் அற்புதமான நீலம், பச்சை மற்றும் தங்க கலவை கொண்ட வண்ணமயமான இறகுகளுக்கு பெயர் பெற்றது. பிகு இறகுகளை விரிக்கும் போது ஒரு அழகான வானவில் போல இருக்கும். பிகு தனது இறகுகளை மற்ற விலங்குகளுக்கு காட்ட விரும்பியது. ஒவ்வொரு நாளும் அது காட்டில் சுற்றித் திரிந்து தான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்பதை காட்ட தனது இறகுகளை அகலமாக விரித்தது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் நின்று பிகுவை பார்த்து, "ஓ பிகு, நீ முழு காட்டிலும் மிக அழகான பறவை" என்று கூறும். ஆனால் பிகுவின் பெருமை பெரிதாகி அது தன் நண்பர்களை புறக்கணிக்கத் தொடங்கியது. அது யாருக்கும் உதவாமல் சுயநலத்துடனும், மேலும் அது தனது அழகான இறகுகளால் தான் மற்ற எல்லா விலங்குகளையும் விட சிறந்தவன் என்ற பெருமையுடன் வாழ்ந்து வந்தது. ஒரு காலை வேளையில் ஓமி என்ற ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை பறந்து சென்று கொண்டிருக்கும் போது பெருமையுடன் வாழக்கூடிய பிகு காடு வழியாக நடந்து செல்வதை கண்டது. ஓமி ஒரு மரத்தில் அமர்ந்து, "பிகு, உன் இறகுகள் உண்மையிலேயே அழகாக இருக்கின்றன. ஆனால் உண்மையான அழகு நீ எப்படி இருக்கிறாய் என்பதில் இல்லை, நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும்" என்றது. பிகு ஓமியை பார்த்து சிரித்தது. "இந்த காட்டில் நான் தான் மிக அழகான உயிரினம். எல்லோரும் என்னை போற்றுகிறார்கள், அதுதான் எனக்கு முக்கியம்" என்று பிகு தன் மார்பை தட்டி சொன்னது. ஓமி மெதுவாக சிரித்து, "அழகு நல்லது, ஆனால் கருணை, பணிவு, மற்றவர்களுக்கு உதவுவது உன்னை உண்மையிலேயே சிறப்புடையதாக்கும்" என்றது. ஆனால் பிகு ஓமியின் பேச்சை கேட்கவில்லை. தன்னை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டு காட்டில் சுற்றித் திரிந்தது. ஒரு நாள் காட்டில் பலத்த காற்று வீசியது. மரங்களின் கிளைகள் ஆடத் தொடங்கின. பிகுவின் இறகுகள் எல்லா திசைகளிலும் பறந்தன. விரைவில் அவை கிளைகளில் சிக்கிக் கொண்டன. பிகு தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றது. ஆனால் அதனுடைய அழகான இறகுகள் கிளைகளில் சிக்கிக் கொண்டன. அப்போது அந்த வழியாக வந்த சூரி என்ற குட்டி அணில் பிகு போராடுவதைக் கண்டு உடனடியாக ஓடி வந்தது. "கவலைப்படாதே பிகு, நான் உனக்கு உதவுகிறேன்" என்று சூரி கூறியது. தனது வேகமான சிறிய பாதங்களால் சூரி மரங்களின் கிளைகளில் சிக்கிக்கொண்ட பிகு மயிலின் இறகுகளை மெதுமெதுவாக அவிழ்த்தது. பிகு வியந்து போய் மிகவும் நன்றியுள்ளத்துடன், "நன்றி சூரி, என் இறகுகளைப் பற்றி மிகவும் பெருமைப்பட்ட எனக்கு உலகில் கருணைதான் மிக முக்கியமான ஒன்று என்பதை உணர்த்திவிட்டாய்" என்றது பிகு. சூரி சிரித்துக் கொண்டே கூறியது, "உண்மையான அழகு மற்றவர்களுக்கு உதவுவதிலும் அன்பாக இருப்பதிலும் தான் வருகிறது. வெளிப்புறத்தில் அழகாக இருக்கக்கூடிய நீ இப்போது உன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தியதால் மனதிலும் இன்னும் அழகாக இருப்பதை நான் காண்கிறேன்" என்றது சூரி. அழகு என்பது வெளித்தோற்றத்தில் உள்ள தன்னுடைய இறகுகள் இல்லை என்பதை உணர்ந்தது பிகு. மேலும் உண்மையான அழகு என்பது கருணை மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்ட நட்பு என்பதை பிகு புரிந்து கொண்டது. அன்று முதல் இனி பெருமையோ அல்லது சுயநலமோ இல்லாமல் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் பிகு ஒரு அன்பான மற்றும் உதவிகரமான நண்பனாக மாறியது. ஒவ்வொரு முறையும் பிகு தனது இறகுகளை விரிக்கும் போது அழகு வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதிலும் உள்ளது என்பதை பிகு நினைத்துக் கொண்டது.